சாந்தி. இந்த இன்று 15/12/2024 அவ்யக்த முரளியில் உள்ள வரதானத்தை படிக்கின்றேன். இன்றைய முரளியில் கேள்விப்பதில் தாரணைக்கான முக்கியச்சாரம் கிடையாது. தலைப்பு நேரடியாக வரதானத்துக்கு வந்து விடுவார். நான் 2 பகுதிகளை படித்து விட்டேன். 3வது பகுதி வரதானம். எல்லைக்கு அப்பாற்பட்ட ராயல் ஆசைகளிலிருந்து விடுபட்டு சேவை செய்வோராகி தன்னலம் இல்லா சேவாதாரி ஆகுக. இதுலேயே நமக்கு புரிஞ்சு போகுது. அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட ராயல் ஆசைகள், எல்லைக்கு பெரிய ஆசைகள் கோடி கட்டி பறக்கணும், அப்படி பறக்கணும், இப்படி பறக்கணும், ஃப்ளைட்டில் போகணும், அதில் போகணும், இதில் போகணும், எல்லா ராயல் ஆசைகளிலிருந்து விடுபட்டு சேவை செய்ய வேண்டும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், உலகத்திற்கு சேவை செய்ய வேண்டும். சேவை செய்பவராகி தன்னலம் என்ற சுயநல உணர்வு இருக்கக்கூடாது. தன்னலம் இல்லா சேவாதாரி ஆகுக என்று வரதானத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். அதனுடைய விளக்கம், பிரம்மபாபா கர்ம பந்தனம் இல்லாது விடுபட்டு வாழ்ந்து காண்பித்தார். பிரம்மபாபா என்றால் யாரு? இறைவன் தேர்ந்தெடுத்த ஒரு வைர வியாபாரி, பெரிய வைர வியாபாரி. அவருடைய உண்மையான பெயர் லேக்ராஜ். அவருடைய இறைவன் அவரிடம் இந்த கிருஷ்ணர் அவருடைய ஆத்மா கிருஷ்ணருடைய ஆத்மாவை இறைவன் தேர்ந்தெடுத்து அவருக்கு பிரம்ம பாபா என்று பெயர் வைக்கின்றார். அந்த பிரம்ம பாபா கர்ம பந்தனம் இல்லாது விடுபட்டு வாழ்ந்து காண்பித்தார். எல்லாத்தையும் கொடுத்துட்டார் பாபா. எல்லா சொத்தையும் கொடுத்து தனது குழந்தைகள், குடும்ப வாழ்க்கை எல்லாத்திலும் இருந்தார். குடும்பங்கள்லாம் பிள்ளைகள் இருந்தது, மனைவி இருந்தார்கள், எல்லாம் இருந்தார்கள். எல்லாத்தையும் பாபாவுக்கு கொடுத்து விட்டு வாழ்ந்து காண்பித்தார். ஆதிதேவ் என்ற புக்கை வாங்கி படித்து பார்த்தால் தெரியும். சேவை மற்றும் அன்பினை தவிர வேறு எந்த பந்தனமும் இல்லை. சேவை மற்றும் அன்பினை தவிர வேறு எந்த பந்தனமும் இல்லை. சேவையில் ஏற்படும் எல்லைக்கு உட்பட்ட ராயல் ஆசைகளும் கணக்கு வழக்கெனும் கயிற்றில் கட்டிவிடும். கணக்கில் வரக்கூடாது. நம்ம கணக்கில் வரக்கூடாது. அக்கௌண்ட்ஸில் நம்ம ஏறக்கூடாது. நம்ம செய்கின்ற செயல்கள் அக்கௌண்ட்ஸ் புக்கில் ஏறக்கூடாது. அதைத்தான் சொல்கிறாங்க. சேவையில் ஏற்படும் எல்லைக்கு உட்பட்ட ராயல் ஆசைகளும் கணக்கு வழக்கென்னும் கயிற்றில் கட்டிவிடும். உண்மையான சேவாதாரி இதிலிருந்தும் விடுபட்டிருப்பார். தேக பந்தனம், உறவுகளின் பந்தனம், சேவையில் சுயநலம், இவைகளும் பந்தனம் என்னும் துயரத்தில் தள்ளும் கயரே ஆகும். இது போன்ற ராயலான கணக்கு வழக்கெனும் பந்தன கயிற்றிலிருந்து விடுபட்டு தன்னலம் இல்லா சேவாதாரி ஆகுக. ஸ்லோகன்: வாக்குறுதிகளை கோப்புகளில் சேர்த்து வைக்காமல் செய்து முடித்து காண்புகள். நான் செய்கிறேன், அது செய்கிறேன் சொல்லக்கூடாது, செய்து காட்டுங்கள் என்று ஸ்லோகனில் முடித்துள்ளார். மீண்டும் ஒருமுறை ஸ்லோகனை படிக்கின்றேன். வாக்குறுதிகளை கோப்புகளில் சேர்த்து வைக்காமல் செய்து முடித்து காண்பியுங்கள் என்று கூறுகிறார். குறிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு உள்ள இதில் இந்த மாதத்தின் 3வது ஞாயிறு, இன்று மாதத்தின் 3வது ஞாயிறு, அகில உலக தியான தினம். பிராமணர்கள் அனைவரும் குழுமியிருந்து மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷமாக மூலவதனம், அதாவது பரந்தாமத்தை அடைந்து ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்யுங்கள். மனம் புத்தியை ஒருமுக நிலை பெறச் செய்து ஜுவாலை சுரூபத்தில் நிலைத்து சம்பூர்ண நிலையினை அனுபவம் செய்யுங்கள். அருமையான வாய்ப்பு. 6:30 to 7:30 throughout the world, all the people will do the World Yoga Day. எல்லோரும் பயன்பெறுங்கள், நன்றாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி. ஓம் சாந்தி.